நம்முடைய தீர்மானங்களை அங்கீகரிக்கிற ஒரு நல்ல தேவன். நம்ம ஆண்டவருக்காக என்ன எடுத்தாலும், என்ன தீர்மானம் எடுத்தாலும், நிச்சயமா சொல்றேன், அவர் அதை கனப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். எதையாவது ஒண்ண நீங்க கர்த்தருக்காக ஒரு சின்ன விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, அதனுடைய பலனை ஆண்டவர் எப்ப தருவார் அப்படின்னா, நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அது ரொம்ப பெருசா நம்ம ஆச்சரியப்படுகிற விதத்துல இருக்கும். மனிதர்களுக்காக பண்ணுகிற தியாகங்கள் சில நேரங்களில் நமக்கு பெரிய வெற்றியை தரவே தராது. மனுஷனுக்காக எப்பவுமே நீங்க செய்யும் போது எதிர்பார்த்து நீங்க செய்யவே செய்யாதீங்க. நாளைக்கு இவங்க நமக்கு செய்வாங்க, நாளைக்கு இவங்க நமக்கு பண்ணுவாங்க, நாளைக்கு இவங்க நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. கண்டிப்பா அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, இருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கவும் முடியாது மனிதர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்திற்காய் ஒரு சின்ன பக்தி வைராக்கியம் காமிச்சா கூட அதை கணக்கில் வச்சு நமக்கு பலன் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதனால இந்த வருஷத்துல நீங்க இந்த முதல் வாரத்துல நிறைய தீர்மானம் எடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் சண்டே, இந்த சண்டே தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் கண்டிப்பாக வார வாரம் என்ன வேலை ஆனாலும் இருக்கலாம், அந்த நாளை உமக்கு நான் தருவேன் ஆண்டவரே, நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, இதுலெல்லாம் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. இந்த ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றது ஒரு பெரிய பொருத்தனையின் வாரமாகவே நீங்க வச்சிருங்க, பொருத்தனையின் வாரமாகவே வச்சிருங்க. பாருங்க, ஒரு வாலிப தங்கச்சி என்னிடத்துல கேட்டாங்க, நான் ஒர்க் பண்ற இடத்துல எனக்கு ஒரு நபர் இருக்கிறாரு, நான் அவரோட ரொம்ப அட்டாச்ட் ஆயிட்டேன், பட் அவரை என்னால் விட்டுட்டு வெளியே வர முடியல. ஆனா நான் ராங், என்னுடைய சூஸ் ரொம்ப ராங் அப்படின்னு தெரியுது. நான் கண்டிப்பா இது என்னுடைய ஆள் கிடையாது. ஆண்டவர் நிறைய டைம் என்கிட்ட பேசிட்டாரு, பட் என்னால் வெளியே வரவே முடியல. நான் மெசேஜை கேட்டுட்டு போவேன், ஆனா அடுத்த மண்டே திரும்ப அகைன் நான் அந்த வேலை ஸ்தலத்தில் போகும்போது திரும்ப நான் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. என்னால் பேசாம இருக்கவே முடிய மாட்டேங்குது. ஏதாவது எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சரி ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுவோம், அந்த 2 வீக்ஸ்லேயும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் வேணா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 வாரம் தாண்டி திரும்பி கேட்டேன், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் சொன்ன அந்த 1 வீக் என்னால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க முடிஞ்சிருச்சு. அந்த 1 வாரம் நான் சரியாக இருந்தேன், அந்த திரும்பவும் அகைன் திருப்பி இந்த வாரமும் திரும்பவும் நான் அந்த பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, ஒன்று இந்த கம்பெனியை விட்டு நீ வெளியே போகணும். அது சாத்தியமா அப்படின்னு கேட்டா, ஐயோ இல்லை பாஸ்டர், இவ்வளவு சம்பளத்தை கொடுத்து கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கம்பெனி எதுவுமே இல்லை, அப்படி நான் போகணும்னா வெளியூர் தான் போகணும் அப்படின்னு சொல்லி. இல்லை, நீ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா நீ வெளியூருக்கு போகணும்னா அப்படிதான் போய் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு. உடனே சரி நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு அப்ளிகேஷன் போட்டா அது ஓகே ஆயிடுச்சு. இல்லை, என்ன பண்றது பாஸ், நான் போகணுமான்னு. நீ பரிசுத்தமா வாழணும், நீ அதை விடணும் அப்படின்னு நினைச்சா நீ கிளம்பி போயிரு அப்படின்னு சொன்னா, உடனே அந்த பிள்ளை அதை கிளம்பி போய் தனியே சமைச்சு தனியே சாப்பிட்டு ஃபேமிலியோட அவ்வளோ சந்தோஷமா இருந்த பிள்ளை இந்த ஒரு காரணத்தை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக வெளியூரை சூஸ் பண்ணி அங்கே வேலைக்கு போய் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு, ஒரு 6 மந்த்துக்கு மேலே நான் ரெடி ஆயிட்டேன், ஆண்டவர் ரொம்ப அழகாக ரெடி பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு காரியத்தை அவாய்ட் பண்ணணும்னா, நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே சமாளிச்சிட முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை முழுக்க முழுக்க நம்ம விட்டுட்டு நம்ம வெளியே வராம அதுல இருந்து விடுதலையாகவே முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான், வாய்ப்புக்காக எங்க கிடைக்கும், எங்க அவனை தள்ளலாம். நீங்க அன்னைக்கு தான் தீர்மானம் எடுத்துட்டு போவீங்க, ஒரு 3 நாள் உங்களால இருக்க முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நபரையோ அந்த விஷயத்தையோ இல்லைன்னா அந்த இடத்தையோ நீங்க பார்க்கும்போது அகைன் அந்த டெம்ப்டேஷன் அந்த சத்துரு கொடுத்துட்டே இருப்பான். சோ ஒரே வழி என்ன அப்படின்னா, அதை விட்டு நம்ம அந்த இடத்துல இருக்க கூடாது. அந்த இடத்தை விட்டு முற்றிலுமாக, அப்படின்னா நான் ரொம்ப டிவி பார்க்குறேன் அப்படின்றதுக்காக நான் இனி டிவி பார்க்க மாட்டேன், ரிமோட்டை எடுத்து ஒழிச்சு வைங்க அப்படின்னு சொல்றதுல எல்லாம் கிடையாது. டிவி பார்க்கறத நிப்பாட்டணும்னா ஒன்று கேபிள்காரனுக்கு காசு கொடுக்கறத நிப்பாட்டணும், இல்லைன்னா டிவியை வித்துறணும். இல்லை நான் கேபிள்காரனு கரெக்டாக 31ஆம் தேதி நிற்கும் போது எவ்வளோப்பா 180 ரூபாவா, இதாப்பா 10 ரூபா டிப்ஸோட வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு நான் டிவி பார்க்க மாட்டேன், நான் டிவி பார்க்க மாட்டேன்னா எத்தனை நாள்?
ரிமோட்டை எடுத்து நான் ஒளிச்சு வைக்க போறேன்னு சொல்லிட்டு கட்டில் கடியில் ஒளிச்சு வச்சுட்டு நீங்க தானே வைக்கிறீங்க, நீங்க எடுக்கிறதுக்கு என்ன? அதனால அது பண்ணவே முடியாது, அதை பண்ணவே முடியாது. அதனால தான் யோசேப்பு வந்து பாத்தீங்கன்னா சமாளிச்சு பாக்குறான், எப்படியாவது அவாய்ட் பண்ண முடியுமா, இது நமக்கு மேற்கொள்ள முடியும். ஆனா ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து இருந்தோம்னா இனி நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும், நம்ம விழுந்துருவோம் அப்படின்றதுக்காக ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அந்த இடத்திலிருந்து நான் போனேன்னா ஒன்னு சிறைச்சாலை இல்லைன்னா சாவு, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரலாம். ஆனா சூஸ் பண்றான் பாருங்களேன், இல்ல இந்த இடத்திலிருந்து நான் போயிடுவேன், இந்த இடத்துல நான் இருந்தா வந்து கண்டிப்பா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அதற்கு ஒப்பு கொடுத்தான் பாருங்க தன்னுடைய வாழ்க்கையை. அப்போ இங்க இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நீ காப்பாற்றப்படணும்னா, நீ சில அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னா, நீ சரிய பாவத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, உன் கூட வச்சுக்கிட்டே நீ வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நீ ஜெயிச்சிடவே முடியாது, நீ ஜெயிச்சிடவே முடியாது. என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னு. சரி, ஆண்டவர் தான் உங்களுக்கு கிருபை பாராட்டும். ஒண்ணு அந்த போனை நீங்க தூக்கி போடணும், அதை யூஸ் பண்ணாம நீங்க விடணும். இல்ல அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்க போறதை அவாய்ட் பண்ணணும். இல்ல பாஸ்டர் நான் 3 இயர்ஸா படிச்சு முடிக்கணுமே, நான் டெய்லி சந்திக்கிறேன், அப்படி டெய்லி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. ஆனா ஆண்டவர் வந்து எப்படியாவது அந்த வாய்ப்பை கொடுக்காம, இல்ல ஒரு தீர்மானம் எடுத்து நான் இனி பேச மாட்டேன்னா அப்படி பேச மாட்டேன், அப்படி ஒரு சில முடிவுகளை எடுத்தாதான் அதுல இருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இல்லாட்டா அதான் பைபிள் சொல்லுது, பரிசுத்தத்திற்காக நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் பாட அனுபவிக்கவில்லையே. அப்படின்னா நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் பரிசுத்தமா வாழ்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரத்தத்தையே சிந்தி இருக்கிறாங்களாம், பிளட்ட சிந்தி இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு ஹோலியா வாழணும்ன்ற அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க பிளட் சிந்தப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த அளவுக்கு ஒன்றும் போகலையே, நீ இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்றதுக்கு உன்னை துப்பாக்கி முனையில வச்சு அப்படி ஒன்றும் மிரட்ட போறது இல்ல, உன் கையை கால ஒன்றும் கிளிக்க போறது இல்ல. ஆஃப்டர் ஆல் இந்த மாதிரி விஷயம் தானே, சின்ன விஷயம் தானே, இதை நீ தூக்கி போட்டுற வேண்டியது தானே, இதை விட வேண்டியது தானே. சிலதை இழக்காமல் கண்டிப்பாக பரிசுத்தமாய் வாழ முடியாது. பக்கத்தில் ஒரு 3 பேராவது கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிலவற்றை இழக்காம, சிலரை இழக்காம, சில சூழ்நிலையை இழக்காம, சில பணத்தை இழக்காம, சில உறவுகளை இழக்காம, சில இடங்களிலே பரிசுத்தமாய் வாழ்வது என்கிறது அரிது. நல்லா சொல்லுங்க. ஆனா சிலருக்கு என்னன்னா கூடயே வச்சுக்கணும், ஆனா என்ன பண்ண முடியாது சொல்லுங்களேன். பிள்ளைங்க பசங்க நிறைய பேர் பேசிட்டே இருக்கணும், நான் ஜஸ்ட் அதான் பேசிட்டே இருப்பேன், ஆனா என்ன பண்ண மாட்டேன், நான் முதல்ல மாதிரி பேச மாட்டேன். ஆனா நான் உனக்கு ஹெல்ப் ஃப்ரெண்டா இருப்பேன், ஆனா முதல்ல மாதிரி இருக்க மாட்டேன். முதல்ல மாதிரி இருக்கு என்னது, முதல்ல மாதிரி இருக்க மாட்டேன். எத்தனை நாள் இந்த முதல்ல மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது 2-3 நாள் 5-6 நாள் மட்டும்தான் நீடிக்கும், ரொம்ப நாள் நீடிக்காது. நீங்க வந்து முழுக்க முழுக்க அதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா சில காரியத்தை கண்டிப்பாக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாம அதுல இருந்து வெளியே வருவதற்கு கூடாத காரியம். யோசேப்பு அதே மாதிரி தான் அவனுடைய சகோதரர் மத்தியில் இருக்கும்போது சாக்ரிஃபைஸ் பண்றான். பரவாயில்லப்பா, எனக்கு சிக்கன் மட்டன் நீங்க தரலன்னா கூட பரவாயில்லப்பா, அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணினா தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே எனக்கு அந்த பலன் இருக்குது, நான் எனக்கு போல்ட்னஸ் இருக்குது, நான் எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு எல்லாம் சவால் விட்ட எத்தனையோ பேரை நாங்க பார்த்தாச்சு. அப்படியெல்லாம் சவால் விட்டு எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் பல பேச்சிலே அல்ல, எதிலே இருக்கிறதாமாமா. அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, பிரதர் இந்த வருஷம் நீங்க விட்டுறணும், பிரதர் இந்த வருஷம் ஆண்டவர் பரிசுத்தத்தை உங்களிடத்துல எதிர்பார்க்கிறாரு, இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே நீங்க கட்டுவீங்க, அலங்கங்களை கட்டுவீங்க, ஆண்டவர் நிலைநாட்டுவீங்க, உனக்கு சுற்றுல நான் இளைப்பாறுதலை தருவேன். பெரிய பெரிய ப்ராசஸ் வந்து இந்த இயர் வந்து கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய போறாரு. நீங்க எல்லாத்தையுமே துவங்க போறீங்க, ரொம்ப அழகா ஆண்டவர் அதை முடிக்கிறதுக்கு பலன் தர போறாரு. ஆனா ஆண்டவரிடத்துல ஒரு தீர்மானத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக எடுக்கணும். நீங்க வந்து அதுக்கு இழந்தா கூட பரவாயில்லன்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, எனக்கு இதுதான் ஆண்டவரே முக்கியம், எனக்கு இதுதான் ஆண்டவரே முக்கியம். சரி பரவாயில்ல, அது தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, அதுல வருத்தம் வந்தா கூட பரவாயில்ல, அது இன்னைக்கு தீமையா தெரிஞ்சாலும் ஒரு நாள்ல என்னவா தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நன்மையாய் தெரியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அது பிசாசு வந்து ரொம்ப தந்திரசாலி. என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் விட்டதுக்கு அப்புறம் தான் பாசமே நிறைய அதிகமாகிற மாதிரி இருக்கும். அது பெரிய பெரிய கமிட்மெண்ட் எல்லாம் அப்படின்னு. அதான் சில இடத்துல சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஜெபம் பண்றோம்னு வாங்கலாம். எப்ப தப்பு நிறைய பண்றாங்களோ அப்பதான் ரொம்ப ஜெபம் பண்றது மாதிரி. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா பிசாசுனுடைய மிகப்பெரிய வஞ்சகம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளியே வரணும் அப்படின்னு முடிவெடுத்தா
ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாரும், சிலதை இழந்தா கூட பரவாயில்ல, நான் வெளியே வர்றதுக்குரிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஸோ தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. வச்சுட்டே ஒன்றும் பண்ண முடியாது, வச்சுட்டே ஒன்றும் பண்ண முடியாது. அதான் யோசேப்பு சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன பார்க்கிறாரியா, ஆண்டவர் என்ன பார்க்கிறாரியா, நான் எப்படிப்பா இதை செய்ய முடியும், எப்படிப்பா செய்ய முடியும்? அந்த தீர்மானம் அந்த மனுஷனை எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, பார்வோனுடைய அரண்மனை வரைக்கும். இன்னைக்கு கஷ்டமா இருக்கும் தங்கச்சி, இன்னைக்கு கஷ்டமா இருக்கும் தம்பி, இன்னைக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி உனக்கு பொழைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மற்றவங்க முன்னாடி இதென்ன ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ், இதை போய் என்ன பெரிய விஷயமா எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே நீ இன்னைக்கு பண்ணுகிற அந்த சாக்ரிஃபைஸுக்கு ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு வையன், உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த வருடம் அப்படிப்பட்டவருடைய வருடம், இந்த வருடம் அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்கிற வருடமாய். ஹல்லேலூயா.